வணக்கம். ஓஷோ உலகம். மனிதன் வித்தாக இருக்கலாம். இப்போ செடி இருக்கு இல்லையா, செடி நம்ம உருவாகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ நெல் கதிர்கள்லாம் உருவாகுது. நம்ம ஒரு நெல் வித்தை ஊன்றோம்ல, ஒரு கோதுமை வித்தை ஊன்றோம்ல, ஒரு பீன்ஸோ பட்டாணியோ ஒரு வித்தை ஊன்றோம்ல, அவரையோ முச்சையோ வித்தை ஊன்றோம்ல, அந்த வித்தை ஊனி அந்த வித்துலேருந்து உருவாகி செடியோ கொடியோ ஏதோ ஒன்று உருவாகி பின்னாடி இது மரமாக இல்லாட்டி செடியாக இருந்து கொடியாக இருந்து நமக்கு பயனுள்ள கதிர்களையோ பயிர்களையோ நமக்கு தருகின்றன. அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மனிதனும் கிட்டத்தட்ட வித்து மாதிரி தான். எப்படி வித்து தரையில் ஊன்றப்பட்டு மண்ணில் ஊன்றப்பட்டு அது பின்னாடி செடியாகவோ கொடியாகவோ மரமாகவோ நமக்கு பலனை தருகிறதோ அதே போல் தான் மனிதனும் ஒரு வித்து. அவனும் ஒரு வித்து தான். ஹி ஹிம்செல்ஃப் இஸ் ஏ சீடு. ஆனால் என்ன மேட்ரு அப்படின்னா, அந்த சீடு அந்த விதை இருக்குல்ல, விதையை அப்படியே தரையில் மண்ணில் ஊனியாச்சு அப்படின்னாலே அப்படியே ஒரு மனிதன் வந்துட்டான்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் ஒரு நெல் விதை இருக்குது, நெல் விதையை ஊனிட்டா உடனே நெல் கதிர் வந்துடுமா? அதுக்கு பிறகு அது எப்படி நெல் அது முளைக்கணும். அது முளைச்ச பிறகு தண்ணி ஊற்றணும், உரம் போடணும். அதுக்கு பிறகு பூச்சி மருந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது பண்ணி பூச்சி கொல்லிகள் இதெல்லாம் போட்டு பூச்சியால் பாதிக்கப்படாத அளவுக்கு அதை பாதுகாக்கணும். அது பிறகு எப்பப்போ அதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லா வேலையும் செய்யணும். தண்ணி அடிக்க வேண்டிய நேரத்தில் தண்ணி பாய்ச்ச வேண்டிய நேரத்தில் தண்ணி பாய்ச்சணும், மருந்து அடிக்க வேண்டிய நேரத்தில் மருந்து அடிக்கணும், பூச்சி மருந்து அடிக்க வேண்டிய நேரத்தில் பூச்சி மருந்து அடிக்கணும். எல்லா விஷயங்களும் அது எந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து அப்படின்ற ஒரு விஷயம். அப்படிலாம் பண்ணால் தானே பின்னாடி அது செடியாகவோ கொடியாகவோ மரமாகவோ வளர்ந்து அது விதைகளையோ காய்களையோ கனிகளையோ நமக்கு கொடுத்து அது தன்னுடைய கடமையை செய்ய முடியும். அதே மாதிரி தான் மனிதன் அந்த விதையாக இருக்கிறதுலே அவன் திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. அந்த விதையை ஊனியாச்சு அப்படின்னாலே மனிதனை வந்துட்டான்னு அர்த்தம் கிடையாது. அந்த விதையாக ஊன்றப்பட்ட மனிதன் விதையாக ஆன பிறகு இப்போ விதையாக ஊன்றப்பட்டுனா என்ன, அவன் இந்த மண்ணில் பிறந்துட்டான் மட்டும் அதோட இது கிடையாது. உடனே அவன் மனிதன் ஆகிட்டான்னு கிடையாது. அவன் ஒரு குழந்தையாக பிறந்திருப்பான். அது பிறந்த பிறகு அந்த குழந்தையை வளர்க்கணும்ல. குழந்தைய அப்படியே சின்ன குழந்தையாக பிறந்த பிறகு தாய்ப்பால் கொடுக்கணும். தாய்ப்பால் கொடுத்து அப்படியே அதை இதாக்கணும். பிறகு போலியோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாதிக்காத அளவுக்கு ஊசி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேக்சினேஷன் இதெல்லாம் போடணும். போட்ட பிறகு சின்ன சின்ன தலைவலி காய்ச்சல்லேருந்து எதுவுமே பாதிக்காத அளவுக்கு அப்படி சின்ன குழந்தைய கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கணும். அது சின்ன ஜலதோஷம் வந்தால் கூட அந்த ஜலதோஷத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளோ விஷயங்களையும் செய்து அப்படின்ற மாதிரி பண்ணணும். நம்ம சின்ன பசங்களாம் நம்ம பார்ப்போம்ல, சாம்பிராணி புகையெல்லாம் காமிச்சு அந்த குழந்தையை கொண்டு போய் அப்படியே முகத்தெல்லாம் காமிச்சு எப்படின்னா வேலையெல்லாம் பண்ணுவோன்னு தெரியும்ல. குழந்தைக்கு அப்படியே ஒரு இதில் விளக்கெண்ணெயை கொடுத்து அப்படியே குழந்தைய வாய்க்குள்ளே விளக்கெண்ணெயை விட்டு இது பண்ணி செலுத்தி சங்கில் வச்சு அந்த காலத்தில் இதெல்லாம் பண்ணி அப்படின்னு இருக்குல்ல. அதுபோல் குழந்தைய அப்படியே ஒரு ஆயில் பாத் அப்படின்ற மாதிரி போட்டு நல்லெண்ணெயெல்லாம் உடம்புல தேய்ச்சி வச்சு அதை குளிப்பாட்டி அப்படி இப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா. அதெல்லாம் இது மாதிரிலாம் இப்படி யோசிச்சு பாருங்கள். சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஒரு தாய் தந்தை 2 பேருமே குழந்தைய அப்படி பக்குவமாக பாதுகாத்து அப்படின்ற மாதிரி அது நடையை அப்படியே தவழும் போதும் சரி, அது பிறகு 2 காலை வச்சு அப்படியே எந்திரிச்சு நின்று அப்படியே மெதுவாக எந்திரிச்சு நின்று கீழே விழுந்து மறுபடியும் எந்திரிச்சு கீழே விழுந்து மறுபடியும் எந்திரிச்சு நின்று அப்படின்னு அதையெல்லாம் பார்த்து ஆனந்தம் அடைந்து அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அப்படியே கண்ணும் கருத்துமாக பாதுகாப்பாக அதுக்கு எந்த கேடும் வராத அளவிற்கு, ஒரு சின்ன எறும்பு கூட கடிக்காத அளவிற்கு இரவும் பகலும் விழித்திருந்து பெற்றோர்கள் உடன் பிறந்த அக்கா அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாமே பார்த்து அப்படின்ற யோசிப்பாங்க. அப்போ எவ்வளவு கவனம் செலுத்தி பின்னாடி ஒரு மனிதனாக வரப்போகிறவனை கவனம் செலுத்தி ஒரு குழந்தையை எப்படி நம்ம அது சிறுவனோ சிறுமியோ எதுவாக இருக்கட்டும் எப்படி வளர்க்குறோம். ஒரு தாவரத்தை வளர்ப்பதைப் போல், ஒரு செடியை வளர்ப்பதைப் போல், ஒரு கொடியை வளர்ப்பதைப் போல். அது மாதிரி தானே இது. அதில் எப்படி தண்ணியை ஊற்றி எப்படி பாதுகாத்து வளர்க்குறோமோ செடியையும் கொடியையும் தாவரத்தையும், அதே மாதிரி தான் குழந்தையும் அப்படி வளர்த்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்தோடனே அதை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி படிக்க வச்சு அதுக்கு தேவையான அனைத்தையும் புத்தகங்கள்லேருந்து நோட்லேருந்து பேனாலேருந்து பென்சில்லேருந்து ஸ்லேட்லேருந்து அனைத்தையும் வாங்கி கொடுத்து, குழந்தை என்னென்ன கேட்குறதோ அத்தனையும் வாங்கி கொடுத்து அப்படியே நல்லா படிக்க வச்சு அது அங்கே படிக்கிறதும் சரி, போய் டியூஷன் இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துலேயுமே இது பண்ணி நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு எப்படியெல்லாம் நம்ம உதவ வேண்டுமோ அதையெல்லாம் பெற்றோர்கள் உதவி இதெல்லாம் செஞ்சு அது ஒரு பள்ளிக்கூடம் முடிஞ்சு அப்புறம் கல்லூரிக்கு அப்படியே படிப்படியாக நீங்கள் அப்படியே பல்கலைக்கழகத்துலாம் போய் பட்டம் வாங்கி அது பிறகு அனுபவ அறிவுகளை பெற்று அப்படின்றதெல்லாம் பணியில் சேர்ந்து இல்லாட்டி சொந்தத்தில் நிறுவனத்தை ஆரம்பித்து சொந்தத்தில் தொழில் செய்து தொழிற்சாலையை உருவாக்கி அப்படின்னு. அப்போ ஒரு குழந்தையாக இருக்கக்கூடிய ஒரு பின்னாடி வரக்கூடிய ஒரு இளைஞன் ஒரு மனிதன் எப்படியெல்லாம் எவ்வளவு பிரச்சனைகளையும் எவ்வளவு சோதனைகளையும் எவ்வளவு விஷயங்களை தாண்டி இந்த நிலைக்கு அப்படின்னு. அதனால் என்னென்னா
நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு குழந்தை பிறந்து ஒரு வித்தாக இருக்குது அப்படின்னாலும் அதுலேயே திருப்தி அடைஞ்சு ஆயிடக்கூடாது. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுலேருந்தே திருப்தி ஆகிடக்கூடாது. கல்லூரிக்கு போகிறதுலே திருப்தி ஆகிடக்கூடாது. பல்கலைக்கழகத்துக்கு போகிறதுலே திருப்தி ஆகிடக்கூடாது. அப்படி அடுத்து 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 படிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கணும். அது ஆரம்பத்தில் ஆரம்ப பள்ளி பாடசாலை, அதுக்கு பிறகு உயர்நிலை பள்ளிக்கூடம், அதுக்கு பிறகு கல்லூரி, அதுக்கு பிறகு அதாவது கிராஜுவேஷன், பிறகு போஸ்ட் கிராஜுவேஷன், அதுக்கு பிறகு டாக்டரேட், அப்படின்லாம் பிறகு இப்படிலாம் சொல்கிறாங்க நிறையா, பிஹெச்டி, எம்ஃபில் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இன்னும் அதுக்கடுத்து எத்தனையோ எம்ஏக்கள், எத்தனையோ எம்எஸ்சிக்கள், அதுக்கு பிறகு எத்தனையோ விஷயங்கள டாக்டரேட் அப்படின்லாம் இருக்குது. அப்படியே 3 இதில் டாக்டரேட் வாங்கினவங்களாக இருக்காங்கல்ல, பல மொழிகள் கற்றவங்களாக இருக்காங்கல்ல. இவருக்கு 10 மொழி தெரியுங்க, 10 லாங்குவேஜஸ் பேசுவார். ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், சைனீஸ், ஜப்பான் இதெல்லாம் கூட தெரியும். அப்படிலாம் சொல்லும்போது நம்ம அப்படியே மிரண்டு போய் அண்ணாந்து பார்க்குறோம்ல, எப்படிங்க அது? இந்தியாவில் இருக்க மொழியே 10 மொழி தெரியும் அவருக்கு, எல்லாம் பேசுவார். ஹிந்தி பேசுவார், சிந்தி பேசுவார், அசாமீஸ் பேசுவார், மராத்தி தெரியும், பெங்காலி தெரியும், கன்னடம் பேசுவார், மலையாளம், தெலுங்கு எல்லாமே தெரியும், தமிழ். என்ன உண்மையிலே நமக்கு அதுக்கு ஒரு குற்ற உணர்வு வந்துடும். சரி, இதெல்லாம் நம்ம கற்றுக்கிறா மட்டுமே, இவ்வளவு மொழிகள் 10 மொழி தெரிஞ்சவரா அவர் அப்படின்போது நம்ம இனிமேல் முடியுமா நம்மளால்? ஏன் நம்மளாம் இப்படி அந்த வயசு கம்மியாக இருக்கும்போது இதெல்லாம் கற்றுக்கலாமே, நம்ம ஏன் அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்தோம் அப்படின்ற மாதிரி நம்ம மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் நமக்கு உண்டாகுதில்ல, நம்ம மேலேயே நமக்கு ஒரு குற்ற உணர்வு உண்டாகுதில்ல. அது மாதிரி தான். அது மாதிரி என்னென்னா, ஒரு வித்து எப்படி ஊன்றப்பட்டு பல கவனிப்புகளை தாண்டி செடியாகவும் கொடியாகவும் மரமாகவும் ஆகிறதோ அதே போல்தான் மனிதனும் அவனுடைய வாழ்க்கையும். அவனும் வித்தில் பிறப்பவன் தான், வித்தாக ஊன்றப்பட்டவன் தான். அதற்கு பிறகு அவன் எப்படியெல்லாம் வளர்கிறான், எப்படி வளர்க்கப்படுகிறான், எப்படி கவனிக்கப்படுகிறான், எந்த அளவிற்கு அக்கறை செலுத்தப்படுகிறான், எப்படியெல்லாம் வளர்க்கப்பட்டு அவன் மனிதனாக ஆகி இந்த உலகத்திற்கு பயனுள்ள மனிதனாக ஆகிறான். அதனால் இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே ஒரு செடி, கொடி, மரம் எப்படி பயனுள்ள செடியாகவோ கொடியாகவோ மரங்களாகவோ இந்த உலகத்திற்கு இருக்கின்றனவோ அதே போல் நீங்களும் பயனுள்ள மனிதனாக ஆக வேண்டும். பயனுள்ள மனிதனாக ஆக வேண்டும் என்றால் நீங்கள் வித்திலிருந்து ஆரம்பித்து எப்படியெல்லாம் வளர்க்கப்பட்டிருக்கிறீர்கள், எப்படியெல்லாம் கவனிக்கப்பட்டிருக்கிறீர்கள், எப்படியெல்லாம் அக்கறை செலுத்தப்பட்டிருக்கிறீர்கள், எப்படியெல்லாம் அக்கறை செலுத்தப்பட்டு உங்களை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி வளர்த்து கொண்டால்தான் மற்றவர்கள் உங்களை வளர்ப்பாங்கன்றது ஒன்று. அதுக்கு பிறகு நீங்களும் உங்களை வளர்த்துக்கொள்ள வேண்டும். மற்றவங்க உங்களை படிக்க வைக்கிறாங்கன்னா படிக்கிறது நீங்கள் தானே. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது, கல்லூரிக்கு அனுப்புறது, பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புறது வேணால் அவங்க பெற்றோராக இருக்கலாம், படிக்கிறது நீங்கள் தானே. அதனால் உங்களை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும், உங்களை நீங்கள் ஆளாக்கி கொள்ள வேண்டும், உங்களை நீங்கள் உத்தம நிலைக்கு உயர்த்து கொள்ள வேண்டும். அப்படியெல்லாம் உயர்த்தி கொண்டீர்கள் என்றால்தான் மரங்களும் செடிகளும் கொடிகளும் இந்த உலகத்திற்கு பயனுள்ளவைகளாக இருப்பதைப் போல நீங்களும் இந்த உலகத்திற்கு பயனுள்ள மனிதர்களாக இருப்பீர்கள். அப்படிப்பட்ட பயனுள்ள மனிதர்களாக நீங்கள் அனைவரும் ஆக வேண்டும் என்று மனப்பூர்வமாக ஓஷோ ஆசைப்படுவதைப் போலவே நானும் ஆசைப்படுகிறேன்.